அன்பிற்குரிய சகோதரர்களே, திரை மறைவிலிருந்தும் நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் வாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய நினைவாக புனிதம் நிறைந்த சபையில் நம்மை ஒன்றுகூட செய்திருப்பதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தம திருத்தூதர் ஹாத்தமுன் நபியீன் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்றுகூடக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் தந்தரும் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் வல்ல ரஹ்மானின் எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கியர்கள் புரிவானாக. மரணிப்பதற்கு முன்னால் காபத்துல்லா சென்று பலமுறை ஹஜ் செய்வதற்கும் மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தன் கனவிலும் நனவிலும் புனிதமா மதீனா நகரம் சென்றும் ஜியாரத் செய்யக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக தருள் புரிவானாக. அருமையானவர்களே, மீலாதின் தொடர் சொற்பொழிவின் இன்றைய 3ஆம் நாள் நாம் நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு பேரருள்பாலிப்புகள் எல்லாம் சிறு பிராயத்திலேயே வெளிப்படுத்தப்பட்டது. இந்த தலையங்கம் குறித்து நாம் பகிர்ந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு வார்த்தை உங்களுக்கு தொடக்க நாளிலேயே சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தேன். ஏதோ ஒரு சூழலினால் தவறிவிட்டது. அது என்னுடைய வாழ்த்து அல்ல, நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினால் உண்டான வாழ்த்து. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய மஸ்ஜிதில் நாம் பெரியோர்கள் முதல் சிறார்கள் வரை ஆண் பெண் என்ற எல்லாம் இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம், கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சந்தோஷமான ஒரு நிலை. இந்த சந்தோஷத்தை பெருமானாரினுடைய வாழ்த்தை கொண்டும் நாம் இன்னும் கொஞ்சம் அதை பரிபூர்ணமாக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், நஸஈ ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படும். அதற்கு செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவித்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். சொல்கிறார்கள், خرج علينا رسول الله صلى الله عليه وسلم على حلقة من أصحابه. பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித மஸ்ஜித் நபவியில் ஒரு பகுதியில் சஹாபாக்கள் ஒன்று கூடி அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஹுஜ்ரா ஷரீஃபில் இருந்தும் வெளிப்பட்ட பொழுது சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய உரையாடல்களை நிறுத்தி விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வருவதற்கு முன்பு ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். தான் வந்ததும் மௌனியாகிவிட்டார்களே, என்ன பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள் என்பதை
அறியாதவர்கள் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் நம்மை போன்ற கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு சோபனமாக அமைந்துவிட வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மா அஜ்லஸக்கும். அருமை தோழர்களே, நான் வர்றதுக்கு முந்தி இந்த இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தீங்க, என்ன பேச்சு உங்களை இந்த இடத்தில் அமர வைத்தது என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் பதில் சொன்னார்கள், ஜலஸ்னா நதுல்லாஹ வ நஹ்மதுஹு. அல்லாஹ்வை ஷுக்ர் செய்தவர்களாகவும் இறைவனை புகழ்ந்தவர்களாகவும் இங்கே நாங்கள் அமர்ந்திருந்தோம். எதற்காக என்றால், அலாமா ஹதானா லிதீனி, அவருடைய உழைப்புக்குரிய மார்க்கத்தின் பக்கம் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்ததற்காகவும், அந்த ஹிதாயத்தை ஒமன்ன அலைனா பிக்க, உங்கள் மூலம் அந்த ஹிதாயத்தை எங்களுக்கு தந்து, உங்கள் மூலம் எங்களுக்கு செய்த அருள்வாளிப்புகளை, உங்கள் மூலம் நாங்கள் பெற்ற இன்பங்களை, உங்கள் சார்ந்த விஷயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, ஆல்லாஹி மா அஜ்லஸக்கும் இல்லா தாக்க. அருமை தோழர்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு உங்களிடத்தில் கேட்கிறேன், உண்மையில் இதற்காகத்தான் நீங்கள் அமர்ந்திருந்தீர்களா? சஹாபாக்கள் பெருமானாரினுடைய வார்த்தையில் கொஞ்சம் ஆச்சரியப்படுகிறார்கள். நம்மிடத்தில் ஒருவரும் பெருமானார் இப்படி ஒரு வார்த்தை கேட்டதில்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக கேட்கிறேன், இதற்காகத்தான் நீங்கள் அமர்ந்திருந்தீர்களா அல்லது அமர்ந்து இதைத்தான் நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்களா? சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹி மா அஜ்லஸனா இல்லா தாக்க யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறோம், இதை தவிர நாங்கள் அமர்ந்ததற்கு வேறு காரணம் இல்லை என்று சொன்ன பொழுது பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமா இன்னி லம் அஸ்தக்லிஃபுக்கும் துஹ்மத்தன். அருமை தோழர்களே, உங்க பேச்சுல நம்பிக்கை இல்லாம நான் இந்த சத்திய வார்த்தையை நான் பயன்படுத்தினது இல்லை. நான் பயன்படுத்தியதற்கான காரணம் என்னவென்றால், அத்தானி ஜிப்ரீல் ஆனிஃபன், இப்போதுதான் ஜிப்ரீல் அவர்கள் இங்கே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், ஃபஅக்பரனி அன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யுபாஹி பிகுமுல் மலாயிகா. இப்பொழுதுதான் ஹஜ்ரத் சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் அறைக்கு வந்தார்கள். என்னிடத்தில் சொன்னாங்க, உங்களுடைய அறைக்கு வெளியில இருந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்களை அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறான். வெளியிலிருந்தும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் தோழர்களை அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்தில் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெருமையாக இறைவன் உங்களை குறித்து பேசுவதற்கான செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமேன்றதுனாலதான் நான் கேட்டேன்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அருமையானவர்களே, நஸாயி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸை யாரும் குறை கண்டது கிடையாது. எடுத்ததற்கெல்லாம் குறை காணக்கூடியவர்களும் கூட சரி கண்ட ஹதீஸ். நாம எவ்வளவு பெரிய வாழ்த்துக்குரியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் சாதாரணமாக நாம் இங்கே அமரவில்லை. வாழ்க்கையின் பல நெருக்கடியான சூழல்களிலும் கூட பகல் முழுவதும் உழைப்பு சார்ந்த மற்றவைகள், நேரம் கிடைத்தால் ஓய்வெடுக்கலாம் என்ற நிலைக்கு செல்லக்கூடியவர்கள், குடும்ப வேலைகளை பார்க்கலாம் என்று இருக்கக்கூடிய சூழலிலும் கூட, வயோதிகத்தினுடைய முதுமையும் கூட அவர்களை வெளிச்செல்லாமல் இங்கே அமர்த்தி இருக்கிறது என்றால், நாம் யாரிடத்தில் பெருமையாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெருமைக்குரிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, சொல்ல வந்த தலைப்பினுடைய அடிப்படையில் நம்முடைய செய்தி கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
என்றுதான் நம்ம பகிர்ந்தோம். அவன் தீர்மானித்த விதம் வித்தியாசமானது. யாரும் பெருமானாரை போன்றோ அல்லது பெருமானார் யாரை போன்றோ இல்லை. பெருமானார் அவர்களுக்கே உரித்தான தனித்துவத்திற்கு சொந்தக்காரர்கள். அந்த தனித்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு கட்டத்திலும் வெளிப்படுத்தி வந்தார். நாம பார்க்கிறோம், உள்ள பிறகு பிரசவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவுலாதுகளை தந்த மக்களுக்கு அந்த அவுலாதுகளை கொண்டும் அவர்களுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தி தருவானாக. அவுலாது இல்லாத மக்களுக்கு இந்த சபையின் பரக்கத்தினால் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தினால் மிக விரைவிலேயே நிரம்ப அவுலாதுகளை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. பிள்ளை பிறப்பதை நாம் பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். பிறக்கும் பிள்ளை அது அழுது கொண்டே பிறக்க வேண்டும் என்பது விதி. அழாவிட்டாலும் தட்டியாவதும் கிள்ளியாவதும் அழ வைப்பார்கள். இதுதான் உலக நியதி. ஆனால் எங்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக, உலகத்தார்களுக்கே ஒரு நேர் மாற்றமான விதத்தில் சிரித்துக் கொண்டே பிறந்தார்கள் என்பதுதான் பெருமானாருடைய வரலாறு. முத்தபஸ்ஸிமா ராஃபிஅன் தர்ஃபஹு இலா ஸமா முத்தபஸ்ஸிமன். பெருமானார் சிரித்த நிலையில் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். அல்லாஹ் பிறக்க வைத்தார். பிறக்கும் பொழுது இறைவனினுடைய வஹ்தானியத்தை அவர்கள் ஒளிந்தவர்களாக செஞ்சு முடிச்ச உடனே நாம வானத்தை நோக்கி ஷஹாதா கலிமாவை உயர்த்தி கொண்டு ஓதும் துஆக்கள். கலிமா ஷஹாதாவை கேட்கும் போதெல்லாம் அந்த விரலை கொண்டு நாம் மேலே உயர்த்துவது ஒரு விதத்தில் நமக்கான ஒரு வழிமுறை, நடைமுறையாக நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கும். தன்னுடைய ஷஹாதா விரலை கொண்டும் வானை நோக்கி உயர்த்தி படைத்தவன், பரிபாலிப்பவன், வணக்கத்திற்கு உரித்தானவன், தகுதியானவன் அவன் ஒருவனே என்பதை இந்த உலகுக்கு காட்டிக் கொண்டே பிறந்தவர்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரை அவர் தீர்மானித்த விதம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அவர் வெளிப்படுத்திய அருள்வாய்ப்புகள், இவைகளை வைத்து நாம் சிந்திக்கின்றோம். என்னை போன்றவர், உன்னை போன்றவர், நம்மை போன்றவர், நம்மில் ஒருவரை போன்றவர், உற்றார் உறவினரை போன்றவர், அண்ணன் தம்பி போன்றவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் பெருமானாருடைய பிறப்பின் இந்த தொடக்கமே ஒரு பதிலடியாக இருந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்ம வீட்டிலையும் தொட்டியில் பிள்ளைகள் விளையாடி இருக்கிறார்கள். நாமும் விளையாடி வந்து இருக்கின்றோம் இல்லையா? நாமும் வைத்து விளையாடிய பொருட்கள் என்னன்றது நமக்கு தெரியும். நாம் நம் பிள்ளைகளுக்கு அவர்களை மகிழ்வதற்காக அவர்களுக்கு ஒரு விளையாட்டு சாதனமாக எதை கொடுப்போம் என்பதும் நாம் அறிந்தவர்கள். ஆனால் எங்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான விளையாட்டு சாதனம் சிறுபிராயத்தில் தொட்டில் பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர்களினுடைய விளையாட்டு சாதனமாக இருந்தது. அல்லது அவர்களை மகிழ்வூட்டுவதற்காக அல்லாஹ் கொடுத்த அந்த சாதனம் என்ன தெரியுமா? அதற்கு செய்தனா அப்பாஸ் ரலியல்லாஹு பெருமானாரினுடைய அம்மா, தந்தை உடன் பிறந்தவர்கள். பெருமானார் அவர்களை சச்சா பெரியாப்பான்லாம் கூப்பிட மாட்டாங்க, பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அம்மு, அந்த பெருமானாரால் பாப்பா என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் தஆனி இலல் இஸ்லாம், தஆனி இலத் துஹூலி ஃபீ தீனிக இமாரத்து நுபுவத்திக.
வைங்க. சொல்லலாம், நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து உண்டு. பல காரணங்கள், அதில் அடிப்படை காரணமாக உண்டான ஒன்று என்னவென்றால், சிறுபிராயமாக தாங்கள் இருக்கும் பொழுது உங்களிடத்தில் இருந்தும் நபித்துவத்திற்குண்டான ஒரு அடையாளம் வெளிப்பட்டது. அந்த அடையாளமே கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, அது என்ன? அப்படி என்ன ஒரு அடையாளத்தை நீங்கள் கண்டு என் தீனின் பக்கம் உங்களை அதில் ஈர்த்தது என்று கேட்ட பொழுது அதற்கு செய்தனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ரஅய்துக ஃபில் மஹதி, தொட்டிலில் உங்களை நான் பார்த்திருக்கிறேன். தொட்டிலில் தங்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி ஒரு முறை அல்ல, பல முறை. துனாவி அல் கமர, நிலவோடு தாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். துனாவி அல் கமர், பெருமானார் போடப்பட்டிருக்கும் வீட்டிற்கும் அந்த தொட்டிலுக்கு அருகில் அதற்கு செய்தனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அந்த நிலவு எப்படி நேர பக்கத்திலே அப்படின்னு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டிலில் இருக்கிறார்கள் என்றால் பெருமானாரினுடைய பார்வைக்கு நேராக வானில் நிலவு. துனாதி அல் கமர், அதோடு தாங்கள் பேசுவது போன்று நான் உணர்ந்தேன். எப்படி தெரியுமா? பேச்சுக்கள் ஒரு புறம் இருக்கட்டும், துஷீரு இலைஹி பிஸ்பாயிக, நாயகமே தொட்டி பிள்ளையாக இருக்கும் பொழுது கையை கொண்டு அந்த விரலை கொண்டு இப்படி அந்த நிலவு உங்களினுடைய அசைவுக்கு தகுந்தவாறு அந்த நிலை பக்கம் செல்லும். தாங்கள் அதை துஷீரு பிஸ்பாயிக இலல் கமர், அந்த நிலவின் பக்கம் தாங்கள் செய்கை செய்யும் இடத்திற்கெல்லாம் அந்த நிலவு வட்டமடிக்கக்கூடியதாக இருந்ததை நான் பார்த்தேன் என்று சொன்ன பொழுது அதற்கு செய்யலாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபஸ்ஸம, சிரித்தார்கள். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டு சொன்னாங்க, இன்னி குன்து லமுஹத்திதுஹு, என்னுடைய வாப்பா நான் அந்த நிலவோடு பேசிக் கொண்டிருந்தேன். நான் அதனிடத்தில் பேசுவேன், அது என்னிடத்தில் பேசக்கூடியதாக இருந்தது. இப்படியாக எனக்கு அழுகை வராத விதத்தில் என்னை அது சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தது. நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைய சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம ஊர்ல சொல்லுவோமா, என் கையில கிழக்கு கொடுப்போம் இல்லையா? சலங்கை மாதிரி ஒரு கிழக்கு கையில கொடுப்போம், அல்லது சுடக்கிட்டு அதை அழகு அதனுடைய அழகை நாம் நிப்பாட்ட பார்ப்போம், அதை தேற்றுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவன் தேர்ந்தெடுத்த அந்த விளையாட்டு சாதனம் கமர் என்றார். சிறு விராயத்திலேயே அந்த கமரோடு விளையாடியதனுடைய அடிப்படையில் தான் அபூ ஜஹல் கேட்டான், நீங்க தான் நபின்றதுக்கு, அல்லாஹ் உங்களை தான் நபியாக தேர்ந்தெடுத்தான்றதுக்கு என்ன அத்தாட்சி அப்படின்னு கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னப்பா அத்தாட்சி நான் உனக்கு காட்டணும்? உடனே சொன்னான், அந்த நிலவு இருக்குது பார்த்தீங்களா, அதை இரண்டா குழந்தை காட்டுங்க பார்ப்போம். எங்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுபிராயத்தில் இருக்கும் பொழுதே பெருமானாரினுடைய அசைவுகளுக்கு அது ஆடி கொடுத்தது, அசைந்து கொடுத்த நிலவல்லவா. இப்பொழுது நுபுவத்தை வெளிப்படுத்தி ரப்புல் ஆலமீனுடைய பல பாக்கியங்களை பெற்றிருக்கக்கூடிய பெருமானாரினுடைய அந்த விரல் அசைவுக்கு அந்த நிலவு கட்டுப்பட்டு இருக்காதா? அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறு பிராயமாக
இருக்கும் பொழுது அவனுடைய அருள்பாலிப்புகளை பெருமானாரின் மூலம் வெளிப்படுத்தி பெருமானார் அவர்கள் சொன்னதற்கு இணங்க, அல்லாஹ் சொல்ல வைத்ததற்கு இணங்க, என்னை போன்று உங்களில் யார் இருக்க முடியும், காட்டுங்கள், சொல்லுங்கள், பார்ப்போம் என்பதற்கு சவாலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடுத்திருக்கிறார் என்றால் நாம் சிந்திக்கிறோம். இன்று நாம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த நியாமத்துக்களை பெற்று இவ்வளவு ஒரு சோபனமாக ஒரு வசதி வாய்ப்போடு நாம் இருக்கிறோம் என்றால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தீனுக்கு செங்குருதிகளை சிந்திய பெருமக்கள் சஹாபாக்கள், தேவைப்பட்ட பொழுது உயிரையும் கூட அர்ப்பணம் செய்தவர்கள் சஹாபா பெருமக்கள். மனுஷனுக்கு இந்த உலகத்துல எது கிடைக்குதோ இல்லையோ கடைசியாக ஒன்று நிச்சயம் கிடைத்தே தீரும். நம்மள்கிட்ட இல்லைனாலும் யாராவது கொடுத்தாவதும் நமக்கு தந்துருவாங்க. என்ன தெரியுமா? என்னது? கொஞ்சம் நினைத்து பாருங்க. கப்பல். கப்பல் நம்மள்கிட்ட இல்லைனாலும் யாராவது நமக்கு தந்து அனுப்பி வைப்பார்கள். இந்த உலகத்துல சராசரி எந்த மூமினாக இருந்தாலும் கஃன் நிச்சயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் தீனுக்காக உயிரையே கொடுத்தார்களே சஹாபாக்கள்ல பல பேர்களுக்கு அந்த கஃன் கூட பரிபூர்ணமாக கிடைத்திருக்கல. தலையை மறைச்சா கால் வெளிப்படும், கால் மறைத்தால் தலை வெளிப்படக்கூடியதாக இருக்கும் என்றால் அருமையானவர்களே, நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த சௌபாக்கியமான வாழ்க்கை எங்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனையின் பிச்சை. சிறு பிராயத்திலேயே ஏழையின் வறுமையை போக்கியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறு பிராயத்திலேயே வயிறார உணவு கொடுத்தவர்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் யாரை சொல்ல வருகிறேன் என்று நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஹலீமா சாதியா அம்மா அவர்கள் பாலூட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த வரலாறுகள் நமக்கு நினைவிருக்கலாம். அவசியத்தின் காரணத்தினால் அதை உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய குடும்பம் மிக்க வறுமைக்குரிய குடும்பம். எந்த அளவுக்குண்டா உணவு இல்லாததுனால உடலெல்லாம் நலிந்து போனவளாக நான் இருந்தேன். கைப்பிள்ளை இருக்கிறது, அந்த கைப்பிள்ளைக்கு பாலூட்டுவதற்கான அமுதூட்டுவதற்குண்டான அந்த பால் சுரக்கும் மார்பகங்களே இருக்கும் இடம் தெரியாமல் இருந்தது. பிள்ளைகள் பசியால் கதறி ஆடும், தூக்கம் இருக்காது. எங்கள் இரவுகள் எல்லாம் பசியோடும் பட்டினியோடும் பிள்ளைகளினுடைய அழுக்குறலோடுமே எங்களுடைய வாழ்க்கை கழிந்தது. எங்கள் பகுதியிலேயே இருளடைந்த வீடு என்றால் எங்கள் வீடு என்பார்கள் ஹலீமா அம்மா அவர்கள். ஏதாவது ஒரு பாலூட்டும் பிள்ளை கிடைத்து விடாதா? அந்த பிள்ளையின் மூலம் ஒரு கால் வயிறு உணவு நமக்கு கிடைத்து விடாதா, நிரம்பி விடாதா என்ற ஆவலில் நான் என் குடும்பத்தில் இருந்தும் என் ஊரில் இருந்தும் மக்காவை நோக்கி புறப்பட்டவர்களோடு நானும் புறப்பட்டேன். ஆனால் என் துரதிஷ்டம் என்று சொல்வதா அல்லது என் அதிர்ஷ்டம் என்று சொல்வதா? எனக்கே உண்ணுவதற்கு வழி இல்லை. என்னுடைய கால்நடைகளுக்கு நான் இங்கிருந்து உணவு கொடுக்க முடியும். அதுவும் என்னை கொண்டு கிழக்கு தன்மையின் பக்கம் சென்றிருந்தது. அதனுடைய உடலும் நலிந்து போய் எடுத்து வைப்பதற்கும் கூட தகுதி இல்லாத நிலையில் இருந்தது. அத்தகைய ஒட்டகத்துல நானும் என் கணவரும் என் கைப்பிள்ளையையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டோம். என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம், என் ஊர்க்காரர்கள் எல்லாம் நல்ல பண செழிப்பில் இருந்தவர்கள் வேகமா போயிட்டாங்க. எல்லாம் ஒரே நேரத்தில் தான் கிளம்பணும். அவங்க அதிகாலையிலேயே போய் மக்காவை அடைந்து விட்டார்கள். நான் போய் சேர்றதுக்குள்ளே இருந்துச்சு. என் நிலையை பார்த்து யாரும் என்னிடத்தில் பிள்ளை தர முன்வரவில்லை. ஒரே ஒரு வீடு, கதவு தட்டினேன். பிள்ளை இருக்கிறதா பாலூட்டுவதற்கு? ஆம், பிள்ளை இருக்கிறது என்ற பதிலோடு அந்த பிள்ளைக்கு தந்தை இல்லை அப்படின்ற பதிலோடு வந்தது. காரணம், எனக்கு முன்னால் என் ஊர்க்காரர்கள் இந்த வீட்டை கட்டி இருக்கிறார்கள். பிள்ளை இருக்கிறதா? ஆம் இருக்கிறது.
தந்தை இருக்கிறாரா இல்லை என்ற பதில் கேட்டு தந்தை இல்லாத பிள்ளைக்கு பாலூட்டி நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறது என்று விட்டு சென்று விட்டார்கள். நான் பார்த்தேன், எல்லாருக்கும் பிள்ளை கிடைச்சிடுச்சு. அவங்களோடு வந்த நான் மாத்திரம்தான் துரதிஷ்டவாதியாக இருக்க வேண்டுமா, வெறும் கையோடு செல்வதா? இல்லை இல்லை, குறைந்தபட்சம் இந்த தந்தை இல்லாத இந்த பிள்ளையாவது நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாழ்வதற்கு சம்மதம் என்று நான் அந்த பிள்ளையை என்னுடைய மடியில் வாங்கி வைத்ததுதான் தாமதம். தலாயிலுல் நுபுவாவிலே இந்த செய்தி பதிவு செய்வார்கள். சீரத்துல் அரபியாவிலே இந்த செய்தியை பதிவு செய்வார்கள். சொல்றாங்க, அலிமா அம்மா, என் மடியில் நான் பிள்ளையை எடுத்து வைத்ததுதான் தாமதம். இடமே தெரியாமல் போய் இருந்த என்னுடைய மார்பகங்கள் பாலால் சுரந்தது, பாலால் அது வீங்கியது, நிறைந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை தீர அந்த பாலை அமுதை பருகினார்கள். பெருமானாருக்கு வருகை வைத்ததற்கு பின்னால் நீண்ட நெடிய காலங்களாக என் பிள்ளை பட்டினியோடு இருக்கிறது, அரைக்குறையாக கிடக்கிறது, ஏமாற்றிக் கொண்டிருந்த அந்த பிள்ளையை எடுத்து நான் கொடுத்த பொழுது என் பிள்ளையும் ஆசை தீர வயிறு நிரம்ப பால் குடித்தது. வயிறு நிரம்ப பால் குடித்தது. அடுத்து சொன்னார்கள், புறப்படுகின்றோம் புறப்படுகின்றோம், நலிந்த ஒட்டகத்தில் ஏறி அமர்கின்றோம். என் கணவர் முன்னால் ஏறி அமர்கின்றார். என் பிள்ளையை எடுத்துக்கொண்டு பெருமானாரையும் மடியில் வைத்துக் கொண்டு பின்னால் நான் அமர்கின்றேன். ஒட்டகத்தை செலுத்தினால், ஒட்டகத்தை செல்ல சொன்னால் அது அடம்பிடிக்கிறது, அது செல்ல மறுக்கிறது. எவ்வளவோ முயற்சித்து பார்த்தாகிவிட்டது, செல்ல மறுக்கிறது. ஒன்றும் புரியவில்லை. ஒரு பேச்சுக்காக என் கணவர் அதை சரி செய்வதற்காக என் கணவர் கீழே இறக்கினார். அவர் கீழே இறக்கியதுதான் தாமதம். ஒட்டகம் தானாக நடக்கத்தினார். இப்ப யார் முன்னால் வந்துட்டார்? கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் வந்துட்டார் இல்லையா? அலிமாமா மடியில் வச்சிருக்கிறார். அவர் ஏற முயற்சிக்கிறார், மீண்டும் நின்று விடுகிறது. விளங்கிக் கொள்கிறார்கள், இந்த பிள்ளை ஏதோ பேர் அற்புதமான பிள்ளை. ஹலீமா சாதியா அம்மா அவர்களினுடைய கணவர் சொல்லுவார், யா ஹலீமா லகத் அஸப்தி நஸமத்தன் முபாரக்கா. ஹலீமா, ரொம்ப பரக்கத்து நிறைந்த ஒரு பிள்ளையை தான் நீ பெற்றிருக்கலாமா? உன் மடிக்கு வந்தவுடன் உன்னில் மாற்றம், உன் மடிக்கு வந்தவுடன் நீ பெற்ற பிள்ளை வயிறார அது உணவு உண்டிருக்கிறது, வயிறார அது பால் குடித்திருக்கிறது. பிறந்ததற்கே அது இன்றுதான் வயிறு நிரம்பி பால் குடித்திருக்கிறது. லகது அஸபதி நஸமத்தன் முபாரக்கா, பரக்கத்து நிறைந்த பிள்ளையை நீ பெற்றிருக்கிறாய் என்று சொல்லி நான் பின்னாலேயே அமர்ந்து கொள்கிறேன் என்று பின்னால் அமர்ந்து கொள்ள ஒட்டகம், கிழட்டு ஒட்டகம், உண்ணுவதற்கு இறை இல்லாததின் காரணத்தினால் மெலிந்த தேகத்திற்கு சென்றிருந்த ஒட்டகம், உடல் மெலிந்து பலமற்ற அருந்து போயிருந்த அந்த ஒட்டகம் இப்பொழுது வேகம் எடுக்கிறது, வேகம் எடுக்கிறது. எந்த அளவுக்கு வேகம் என்றால், உங்களுக்கு முன்னால புறப்பட்டு போனவங்களை எல்லாம் தாண்டி போகிறது அந்த ஒட்டகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பேர் அருளுக்கு சொந்தக்காரன். அவன் நாடியதை அவன் விரும்பிய விதத்தில் வெளிப்படுத்தும் ஆற்றல் உள்ளவர். மூசா அலைஹிஸ்ஸலாம கொல்லணும்னு சதித்திட்ட தீட்டிய மக்களிடத்திலேயே வளர்க்க வைத்தவர் அல்லவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எங்கள் பெருமானாருக்கு ஆக பெரும் எதிரியாக விளங்குபவன் அபூஜஹல் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் அந்த அபூஜஹல் வாயிலாகவே எங்கள் பெருமானாரினுடைய ஒரு புகழாரத்தை வெளிப்படுத்துகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு கட்டத்துல நான் சிறுபிராயத்தில் இருக்கும் பொழுது 4 வயசு வரைக்கும் அலிமா மாட்ட இருந்துதான் பால் குடிச்சு வளர்றாங்க. அதுக்கு பிறகுதான் வர்றாங்க. தாய் 6 வயசுல இறந்து போறாங்க. அதற்கு பின்னால் பாட்டனாரினுடைய வளர்ப்புல வர்றாங்க. ஹஜ்ரத் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என் பாட்டனாரின் வளர்ப்பில் நான் இருந்த சமயத்தில் ஒரு நாள் பொழுது நான் ரொம்ப தூரமா போயிட்டேன், ரொம்ப தூரமாக சென்று விட்டேன். என் பாட்டனார் என்னை சிறிது நேரம் காணாவிட்டால்
துடிதுடித்து போய்விடுவார்கள். அப்படிதான் அன்று துடிதுடித்து போய்விட்டார்கள். தேடுகிறார்கள் தேடுகிறார்கள், ஹரம் முழுவதும் தேடுகிறார்கள், மக்கா முழுவதும் தேடுகிறார்கள், எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தேடுகிறார்கள். கண்ணில் பட்டவர்களிடத்தில் எல்லாம் கேட்கிறார்கள், விசாரிக்கிறார்கள். என் பிள்ளை முகம்மதை பார்த்தீர்களா? என் பிள்ளை முகம்மதை பார்த்தீர்களா? யாரிடத்திலிருந்தும் எந்த பதிலும் இல்லை. நேராக செல்கிறார்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள் எங்கே தெரியுமா? காபாவுக்கு செல்லுகிறார்கள். காபாவினுடைய திரையை பிடித்துக் கொண்டு அவர்கள் பிரார்த்தித்தார்கள், யா ரப்பி ருத்த வலதி முஹம்மதன் அல்-பைத், யா ரப்பி ருத்த வலதி முஹம்மதன் அல்-பைத். இறைவா, ரட்சகா, என் பேரப்புள்ள, என் புள்ள முகம்மதை இந்த காபாவுக்கு எப்பவுமே நீ அனுப்பி வைத்து விடியா என்று காபாவின் திரை பிடித்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இப்படி அவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது தன் ஒட்டகத்தில் இருந்து என்னை கீழே இறக்கி விட்டு என் பாட்டனாருக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தினார் அபூ ஜஹல். நிறுத்தியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து பெருமானாரின் பாட்டனாரிடத்திலே சொல்லுகிறார், வகால லி ஜத்தி அலா தத்ரி மா வகஅ பி இப்னிக. அப்துல் முத்தலிப் அவர்களே, உங்க பேரப்பிள்ளையோடு இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அப்துல் முத்தலிப் கேட்டாங்க, என்னப்பா நடந்துச்சு? அபூ ஜஹல் சொன்னார், நான் தூரமாக ஒரு இடத்திற்கு சென்றிருந்தேன். அந்த இடத்தில் உங்கள் பேரப்பிள்ளை நின்று கொண்டிருப்பதை பார்த்தவுடன் என்னுடைய ஒட்டகத்தை நான் கீழே அமர்த்தி விட்டு அவர்களை ஏற்றி எனக்கு பின்னால் நான் வைத்துக் கொண்டு எனக்கு பின்னால் உட்கார வைத்துக்கிட்டேன். இப்ப அந்த ஒட்டகத்தை நான் செலுத்துகின்றேன், கத்துகின்றேன். அது கீழே இருந்து எந்திக்கவே மறுக்குது. அது கீழே இருந்து எந்திக்கவே மறுக்கிறது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் வேகமாக நாம் எழுப்பும் பொழுது பின்னால் இருக்கிற புண்ணை விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த புள்ளையை எடுத்து நான் முன்னால் அமர்த்தி வைத்துக் கொண்டு அதை வேகமாக அதை எழுப்ப செய்யலாம் என்று நான் எத்தனித்த பொழுது அது தானாக மின் அமாமி அது உடனே அது எழுந்து நின்று விட்டது. அவர்கள் பின்னால் இருக்கும் வரையிலும் ஒட்டகம் எழுந்திருக்க மறுத்து விட்டது. ஆனால் அவர்கள் முன்னால் வந்தவுடன் ஒட்டகம் தானாகவே எழுப்பி விட்டது என்று சொல்லுகிறார் என்றார். அல்லாஹ் தஆலா தன் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது அப்படின்ற சொல்லலாம். இந்த பேரை தேர்ந்தெடுத்தது யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லையா? அவர் தேர்ந்தெடுத்தார், தன் ஹபீபுக்காக தேர்ந்தெடுத்தார். அதை பாட்டனாரினுடைய உள்ளத்தில் அவன் போட்டார். சொன்னாங்க, மக்கள்வாசிகள் கேட்டாங்க, லிம சம்மைத இப்னக முஹம்மதன். அப்துல் முத்தலிப் அவர்கள்ட்ட கேட்டாங்க. 7வது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பின் மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் அகீகா கொடுத்து விருந்து வைத்தார்கள் அப்துல் முத்தலிப். அப்படி கேட்டார். கேட்ட பொழுது அப்துல் முத்தலிப் சொன்னாங்க, என் பிள்ளை அகிலமெல்லாம் புகழப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், எனவே இந்த பேர். எனவே பெருமானார் சொல்வார்கள், நான் புகழுக்குரியவன் என்று என்னை சொல்லிக் கொண்டு யஸ்திமூனனி பி முஹம்மத், என்னை முஹம்மத் 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 அப்படிப்பட்டவர், முஹம்மத் இப்படிப்பட்டவர் என்று என்னை முஹம்மத் புகழுக்குரியவன் புகழுக்குரியவன் சொல்லிக்கிட்டே என்ன திட்டுவாங்க. இந்த சமூகம், இந்த அரபு தேசம், இத இறை பொறுப்பாளர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் என்றால் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரை தூற்றக்கூடியவர்களினுடைய நாவினாலேயே பெருமானாரினுடைய புகழ் பாட வைத்தான், பெருமானாரினுடைய அருள்பாடுகளை வெளிப்படுத்தினார் என்றார். அருமையானவர்களை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறு விராயத்திலேயே அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அவர் வெளிப்படுத்திய அற்புதங்கள் என்ன? ஒன்றை சொல்லி நிறைவுபடுத்துகின்றேன். அலிமா அம்மா சொல்லுவாங்க, வேகம் எடுக்கிறது அந்த ஒட்டகம்,
கிழக்கு ஒட்டகம் வேகம் எடுக்கிறது. உலகமா கேட்கிறாங்க, யா பின்த துவைப், ஹலிமா பின்து துவைபே, உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏற்கனவே வைத்திருந்த ஒட்டகம் தானா அது? இவ்வளவு வேகம் எங்கிருந்து உன்னுடைய இந்த ஒட்டகத்திற்கு இந்த வேகம் வந்தது என்று கேட்ட பொழுது ஹலிமா சொன்னாங்க, அதே ஒட்டகம் தாமா, புதிய ஒட்டகம் தான் ஒன்றும் கிடையாது. வரலாற்று ஆசிரியர்கள் தலாயிலுல் நுபுவால இந்த செய்தியை நமக்கு பதிவு செய்வாங்க. அந்த ஒட்டகம் பேசியதாக, ஒட்டகம் பேசுகிறது. தன்திக் வல்லாஹி இன்னலி ஷஅனன், அல்லாஹ்வின் மீது ஆணையா சொல்றேன், எனக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. யார் சொன்னது? இந்த ஒட்டகம் பேசுகிறது. எனக்கென்று தனித்துவம் இருக்கிறது. எனக்கென்று உண்டான தனித்துவம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பஅதனி அல்லாஹு பஅத மௌதி, நலிந்து போன பின்னால் எனக்கு மீண்டும் வலுவை தந்த ரப்புல் ஆலமீன். நலிந்து போன பின்னால் மீண்டும் எனக்கு வலுவை தந்த ரப்புல் ஆலமீன். மௌத்தினுடைய நெருக்கம் வரை சென்றவனுக்கு உயிர் பிச்சை தந்த ரப்புல் ஆலமீன் யாரின் மூலமாக? இந்த ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக. வைஹக்ர யா நிசா பனி சஅத், பனு சஅத் கோத்திரத்தினுடைய பெண்களே, உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும். இந்த பெருமானாரினுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியாமல் போனதின் காரணத்தினால் நீங்கள் இவர்களை தட்டி விட்டு வந்து விட்டீர்கள். என் மீது இருப்பவர்கள் யார் தெரியுமா? ஹல் தத்ரீன, உங்களுக்கு தெரியுமா? மன் அலா தஹரி, தஹரி சய்யிதுல் முர்சலீன் கைருன் நபியீன் காத்தமுன் நபியீன். என் மீது வீற்றிருப்பவர்கள் நபிமார்களுடைய தலைவர். என் மீது வீற்றிருப்பவர்கள் நபிமார்களுக்கு முத்திரையாக வந்தவர்கள். அந்த பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது